ஜெய்ஷ் இ முகமது என்ற பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ளது. இந்தியாவில் நடைபெற்ற மும்பை வெடிகுண்டு தாக்குதல் குற்றவாளியாக ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் அறிவிக்கப்பட்டுள்ளார். புல்வாமாவில் 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழக்க காரணமான பயங்கரவாத தாக்குதலுக்கும் மசூத் அசாரின் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு பொறுப்பேற்றது. இதனையடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரி பிரான்ஸ் தீர்மானம் கொண்டு வந்தது. இதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவளித்த போதும் சீனா முட்டுக்கட்டை போட்டது. ஐநா பாதுகாப்பு அவையில் மசூத் அசார் குறித்த இந்தியாவின் தீர்மானத்திற்கு சீனா முட்டுக்கட்டை போடுவது இது 4வது முறையாகும். மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிப்பது குறித்து பரிசீலிக்க கூடுதல் அவகாசம் தேவை என சீனா காரணம் கூறியுள்ளது. இந்நிலையில் மசூத் அசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு நேரடியாக அமெரிக்கா அனுப்பியுள்ளது. நேரடியாக அமெரிக்கா தீர்மானத்தை அனுப்பியுள்ளதால் தீர்மானத்திற்கான எதிர்ப்பை சீனா விலக்கிக் கொண்டாலே போதும், சர்வதேச பயங்கரவாதியாக மசூத் அசார் அறிவிக்கப்படுவார். இதனிடையே முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை சீனா கைவிட வேண்டும் என அமெரிக்க அமைச்சர் மைக் பாம்பியோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சீனா தனது நாட்டில் லட்சக்கணக்கான முஸ்லிம்களை துன்புறுத்திக் கொண்டே மறுபுறத்தில் ஐநாவில் பயங்கரவாத இயக்கங்கள் மீது தடை விதிப்பதில் இருந்து பாதுகாப்பதாகவும் குற்றம் சாட்டினார். முஸ்லிம்களுக்கு எதிரான சீனாவின் நடவடிக்கை வெட்கக்கேடானது என்றும் அவர் விமர்சித்துள்ளார்.